வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நான் இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட சேனலோட வலையொலியை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனே அழுத்திடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எப்பெல்லாம் சினிமா கண்டென்ட் பேசுறோமோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா சினிமானாலே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப சினிமா அப்படிங்கிற டூல யாராவது சரியா பயன்படுத்த முயற்சி செஞ்சிருந்தாங்கன்னா அதுல இருந்து சில விஷயங்கள் எடுத்து கூறணும் அப்படிங்கிறது நம்மளோட இன்டென்ஷன். அதனாலதான் பாரி அவர்கள் இன்னைக்கு 3BHK படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறாரு. வணக்கம் பாரி. வணக்கம். என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. ஏன் நிறைய பேர் நினைப்பீங்க இவரோட கெட்டப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு. அது தெரிய வரும். இப்போ புரியாது, அப்புறம் புரியும். அவர் பயங்கர பட்ஜெட்ல பெரிய செலவுல ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. பார்க்கும் போது தெரியும். சரி, ஓகே, ரைட். யாரு ஏதாவது கெஸ் பண்றாங்களான்னு பாக்கலாம். பிரில்லியன்ட் ஃபாலோவர்ஸ் யாரா இருக்காங்களான்னு பாக்கலாம். எனவே நான் சித்தார்த் கேட்டப்ல ஓகே, 46 வயசுங்க சித்தார்த்துக்கு. அவர் பாத்தீங்கன்னா அவர் ஸ்கூல் பையனாவும் காலேஜ் பையனும் நடிச்சிருக்காரு. அது நல்ல விஷயம். ஸோ வீடு பாரி நம்மளே இந்த படத்துக்கு போய் பார்த்த மெயின் ரீசன் ஒரு வீட்டை பத்தி சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுனாலதான். வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ லோ கிளாஸ் ஹை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, நடுவில் மாட்டிட்டு இருக்குது மிடில் கிளாஸ்னுவாங்க. இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. எல்லாருக்கும் சேலஞ்ச் இருக்கு. பட் மிடில் கிளாஸோட சேலஞ்சை அந்த வீடு ஆங்கிள் சூப்பரா காட்டியிருக்காங்க. இல்ல பாரி, உண்மையிலே இது நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல இந்த ஒரு 3 or 4 monthsல வந்த படத்துல இது நல்ல படம். உண்மையிலே இந்த வருடத்தில் வந்த நல்ல படங்கள் வரிசையில இது ஒரு நல்ல படம். ஏன் நல்ல படம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த படத்துல ஆபாசங்கள் கிடையாது, அசிங்கமான வார்த்தைகள் கிடையாது, வயலன்ஸ் கிடையாது. சும்மா அந்த ஒண்ணுக்கு ஆகாத இந்த ஒரு ஹீரோ ஸ்டைல் பண்றேன் அதை பண்றேன்ட்டு யதார்த்த வாழ்க்கைக்கு மீறி போற மாதிரி எந்த காட்சிகளும் இல்லை. ஒரு இயல்பான கதை ஓட்டத்துல இயல்பாக அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள நடக்கக்கூடிய வாழ்க்கை போராட்டத்தையே கதைக்களமாக வச்சுதான் இந்த படம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த படத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பயங்கரமான பட்ஜெட் படத்துல நீங்க ஒரு கனெக்ஷனை நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்துல பார்வையாளர்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய அளவுக்கு நெருக்கத்தை இந்த படத்துடைய மேக்கிங், இதை தயாரித்த விதம் உருவாக்கி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனை மாதிரி ஃபீல் ஆகி அதுக்கு அவன் வேலை, நீ எக்ஸாம் எழுதலாம் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படின்னு தோல்வி அடைஞ்சா, அதான் நீ தோக்க எங்களுக்கு வெறுப்பாகுதுடா அப்படிங்கிற மாதிரி அப்பான்னு வரும்போது ஒவ்வொரு இப்ப என்னடா பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ், அந்த குடும்பத்துடைய அந்த சுமை கொஞ்ச நேரம் இருந்தா 3 மணி நேரத்துக்கு நீ அந்த சுமையை வாங்கிக்கோன்னு சொல்லி நம்ம கிட்ட இறக்கி வச்ச மாதிரி ஒரு கனெக்ஷனை இந்த படம் கொடுத்துச்சு. ஸோ இது ஒரு திரை படத்தால தான் இது செய்ய முடியும். அதை ரொம்ப அழகா செஞ்சிருந்தாங்க இந்த படம். மித்த படங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பல படங்கள்ல அது ஒரு கதை, நம்ம ஒரு வாழ்க்கை ஒரு கதைங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது நம்ம வாழ்க்கையவே நம்மளே அந்த வாழ்க்கைக்குள்ள போற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருது. எக்ஸாம்பிள், இப்ப இந்த படத்துடைய கதையை கொஞ்சம் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். பட் ஆனா இந்த படத்தை திரையரங்குல போய் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோட போய் பார்க்கலாம். சின்ன பசங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாலும் நீங்க தாராளமா கூட்டிட்டு போகலாம். இந்த படத்துல இது வள்ளல் மீடியா சர்டிஃபைட் படம். நம்ம ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சர்டிபிகேட் இருக்கு, அது மாதிரி வள்ளல் மீடியா சர்டிபிகேட் இதுக்கு. ஆமா, உண்மையிலே நல்ல படம் இது. இதுல என்னன்னா, ஒரு நடுத்தர குடும்பம், அந்த நடுத்தர குடும்பம்ங்கிறத விட ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்டர் தான். ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அவங்க கார் வாங்குறதுல கஷ்டப்படுற மாதிரி வச்சிருப்பாங்க. இது வீடு வாங்குறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பேஸ் பண்ணி இருக்கிறது. கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் முந்தைய காலகட்டத்துல இருந்து அந்த படம் டிராவல் ஆகுது. அதாவது சித்தார்த்துக்கு இப்ப நம்ம வயசு அந்த ரேஞ்சில் இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது மாதிரியான அந்த கதைக்களம் என்பது போகுது. ஸோ சித்தார்த்தோடைய நடிப்பும் இதுல உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அவருக்கு வயசு இப்போ கிட்டத்தட்ட 46 வயசு. ஆனா அவர் ஒரு +2 பையனா இந்த படத்துல அவர் நடிக்கிறாரு. இப்ப ரஜினி எல்லாம் சின்ன வயசா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது நமக்கு பெருசா ஒட்டாதுன்னு வைங்களேன் சில இடங்கள்ல. ஆனா சித்தார்த் இந்த டிஏஜிங் எல்லாம் பண்ணல. இப்ப கமல் கூட இப்ப ஒரு படத்துல தக் லைஃப்னு ஒரு படத்துல டிஏஜிங் பண்ணாரு. ஆனா அது ஓரளவுக்கு அவரு கரெக்டா இருந்துச்சு, நல்லா டிஏஜிங்ல பெஸ்டா இருந்துச்சு அது ஃபீல். ஆனா இவருக்கு டிஏஜிங் எல்லாம் பண்ணல, சும்மா சேவ் மட்டும் பண்ணிட்டு மனுஷன் நடிச்சிருக்காப்புல. அது இல்லாம அந்த ஒரு 12 வயசு பையனோட மேனரிசமும் நிச்சயமா ஓரளவுக்கு கரெக்டாவே காட்டியிருக்காரு. அதாவது ஒரு அதிகமா பேசாம ஒரு மாதிரி பயப்படுற ஒரு தயங்குற அந்த ஒரு மேனரிசம் கரெக்டா காட்டியிருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இந்த படத்துல உண்மையிலேயே நல்லாவே இருக்கு.
நடிப்பும் குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை, உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட சொல்லலாம். சித்தார்த் நடிச்ச படங்களோட நடிப்புகள்ல இது ஒரு நல்ல நடிப்புன்னு சொல்லலாம். சரத்குமாருக்கும் நம்ம வந்து அவருக்கு சொல்ல தேவையில்லை, அவர் ஒரு நல்ல நடிகர், எங்கேயோ போயிருக்க வேண்டியவர், அவருடைய சில தவறான அவர் இங்க இருக்கிறாருன்னு வைங்களேன். ஸோ அவர் ஒரு குணச்சித்திரமான ஒரு நடிகர். அந்த குணச்சித்திரமான நடிப்பை வந்து முழுமையாக படத்துல காட்டியிருக்காரு. அவர் ஆக்சுவலா குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சு தான் ஃபேமஸே ஆனவர். நடுவில் அப்படி ஒரு ஆக்ஷன் ரூட் எடுத்து போய் அப்படியே கொஞ்சம் வீணா போய் விட்டாரு. திரும்ப இந்த மாதிரி அவரை கதாபாத்திரங்களை நடிக்கும் பொழுது அவருடைய அந்த நடிப்பு திறன் வந்து இன்னும் அதிகமா காட்டப்படுது. ஸோ ஒரு தந்தையா, அதுவும் தன் குடும்பத்திற்கு எப்படியாவது ஒரு வீடை வாங்கிடணுங்கிற ஒரு ஆசை இருக்கக்கூடிய, அந்த வீடு இல்லைங்கிறதுனால அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக அதை வந்து அவர் அவ்வளவு அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. அது தன்னுடைய ஆசையை வந்து பையன் மேல சுமத்தவும் முடியாது, ஆனா அதே நேரத்துல அவன் தான் அதை செய்யணுங்கிறது அவருக்கும் தெரியும். ஸோ அதுல ஒரு மாதிரி தர்ம சங்கடமான அந்த ஆக்டிங்கை வந்து அவர் கரெக்டாவே பண்ணியிருப்பாரு. தேவயானி கதாபாத்திரம் அளவா நடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா, தேவயானிக்கு நடிப்பு நல்லா நடிப்பாங்க அவங்க, ஆனா இந்த கதாபாத்திரத்துல வந்து அவங்களுக்கான போதுமான நடிப்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸ்பேஸ் இல்லங்கிறீங்க. ஸ்பேஸ் இல்ல, ஸ்பேஸ் இருக்கு, பட் அந்த இன்டென்ஸான ஒரு சீன் கிடையாது. அவங்க ஒரு குடும்ப தலைவியா அந்த குடும்பத்தோட கஷ்டத்துல அவங்களும் பங்கு பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு அந்த கேரக்டருடைய தியாகங்கள், இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் தியாகங்கள் இருக்கும். தேவயானியோடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிளெயினா இருக்கிற மாதிரி போயிருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன குறையா பார்க்க மாட்டோம். மித்தபடி படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்துல நீங்க நமக்கு அந்த பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும், அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன சொல்யூஷன் யோசிப்போங்கிற லெவலுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த படம் வந்து ரிலேட்டா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி வீடு வாங்கணும் அப்படின்ற கதை வந்து என்னன்னா சிம்பிள். ஒரு நடுத்தர குடும்பம், அதுல வந்து அப்பா இருக்காரு, அவர் வந்து ஒரு கடின உழைப்பாளி. இந்த வந்து ஒரு அந்த கூட்ஸ் எல்லாம் வந்துட்டு லோடு வந்துட்டு போற ஒரு இடத்துல அவர் கணக்கு எழுதுற வேலையில இருக்காரு. அந்த இடத்துலயும் சில மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. டெக்னாலஜி டெவலப் ஆக கம்ப்யூட்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவருக்கு அந்த வேலையிலிருந்து கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவர் வீடு வாங்கியே ஆகணுங்கிற ஒரு எண்ணம். ஒவ்வொரு முறையும் வீடு வாங்குறதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க குடும்பத்துல எல்லாரும் திட்டமிட்டு, ஆனா தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டா இந்த ஐடி கம்பெனி பூம் ஆகுற டைம், வீடோட ரேட்லாம் சென்னையில எந்த அளவுக்கு ஏறிச்சுன்னு பார்க்கணும். அவங்க வந்து மிஞ்சி போனா 15 லட்சத்துக்கு வீடு வாங்கிலான்னு ஒரு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா அதை சேர்த்துட்டு அவர் போய் கேட்கும் பொழுது, என்னங்க இதெல்லாம் இப்ப 25 லட்சம் 10 லட்சம் ஏறிடுச்சுன்னு சொல்லி ஒரு வருஷத்துல 10 லட்சம் ஏறி இருக்கும். அவங்களால அது திரும்ப அது நினைச்சு பார்க்க முடியாம போகும். நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க அந்த வீடு வாங்கலான்னு நெருங்கி வரும்போது அவங்க குடும்ப கஷ்டங்கள் ஒவ்வொரு முறையும் அவங்கள தடுத்து நகரும். ஒரு லெவல்ல எல்லா காசையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து சர்ஜரி பண்ற சுச்சுவேஷன் வந்துடும். அப்ப எல்லா காசும் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்ப அந்த நடுத்தர குடும்பத்துல அந்த வீடு வந்து எட்டாத கனியாகவே கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த வீடு வாங்கியே ஆகணுங்கிறதுக்கு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கும், அந்த எப்படியாவது போய் வாங்கிடணும் அப்படின்னு. அப்ப வந்து அந்த படத்துல வர சில கதாபாத்திரங்கள் ஏன் வீடு வாங்கி ஆகணுமா இது பண்ணும் பொழுது ஒரு வீடுடைய அத்தியாவசியத்தை உணர்த்தக்கூடிய டைலாக்ஸ் அந்த படத்துல நிறைய இருக்கு. ஏன்னா மரியாதை, ஒரு சுயமரியாதைங்க. இதுதான் உண்மை. வீடு ஏன் எல்லாரும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறாங்கன்னா அது சுயமரியாதைக்கான ஒரு விஷயம். இப்ப நாங்கெல்லாம் வாடகை வீட்டுல வளர்ந்துருக்கேன், நமக்கு அது தெரியும். வீட்டோனர்களுடைய பேச்சுக்கள், அந்த அவங்களுடைய அந்த வே ஆஃப், நல்ல வேலை நாங்க அதெல்லாம் அங்க ஊர்ல இருந்தோம், பொள்ளாச்சி அங்கதான் இருந்தோம். சப்போஸ் இன் கேஸ் வந்து சென்னையில எல்லாம் வந்து வீடு வாங்கி வாடகை, இப்பயும் வாடகை இதுலதான் இருக்கிறோம். ஆனா இப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு வைங்க. ஆனா அன்றைய காலகட்டத்துல பொருளாதார நிலையெல்லாம் நமக்கு கொஞ்சம் நம்மளோட குடும்பத்துக்கான அளவுல இருக்கிறோங்கிற சூழல்ல அந்த வீட்டோனர்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்கன்னு வைங்களா. அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல ரொம்பவே தப்பான வீட்டோனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா நீங்க ஒரு ஆள் தங்கியிருந்தீங்கன்னா நீங்க என்ன டாபிக் உங்க சேனல்ல பேசணும்னு அவன் தான் சூஸ் பண்ணிருப்பான். ஆமா, இந்த டாபிக் எல்லாம் பேசக்கூடாது, பாத்துக்காங்க, தண்ணி பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருப்பான். சில பேரு நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆலோசனை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு ரவுடி ஐயரு வாழைப்பழத்துல குத்தி இன்னும் எனக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அடிக்கடி நைட்டு மெசேஜ் அனுப்பி மிரட்டுவாரு. தீர்த்தம் உள்ள இறங்கினோன்னு சரி விடுங்க. சரி அதாவதுங்க என்னன்னா, இப்போதைக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த வீடு இல்லை அப்படிங்கும் பொழுது வீட்டோனர்களா இருக்கிறவங்க அவங்களுடைய வே ஆஃப் டாக்கு அது மரியாதை இல்லாம இருக்கிறது. அந்த இதுல வந்து நமக்குன்னு ஒரு நிலம்பா, நமக்குன்னு ஒரு வீடுப்பா. இப்ப இதுல சமீபத்துல ஒரு அந்த இந்த இணையதளத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுறவங்க, அவங்க பேர் எனக்கு சரியா, அவங்கள 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, அதனால எனக்கு பேர் யாருன்னு எனக்கு மறந்துடுது, விடுங்க. நான் அது பொதுவா சொல்றேன். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது.
இந்த நிலத்துல இருந்து வானம் வரைக்கும் எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். அது அவங்க சொல்லியிருந்தாங்க. யாருன்னு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு அவங்க பேரு இது சரியா வரல. ஆனா அந்த மாதிரி சொல்லி அதுதான் வந்து ஆக்சுவலா உண்மை. நமக்குன்னு ஒரு நிலம் இந்த உலகத்துல, அங்க வந்து நம்ம வீடு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய நிம்மதி. அது என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா அது அந்த வீட்டுல ஒரு ஆணி அடிக்கிறது கூட உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஒரு போட்டோ வாங்கிட்டு வரலாம், அதை மாட்டலாம்னு நினைப்போம். ஆனா கேள்வி இது இங்க வேணாம், சரி அந்த போட்டோவை நம்ம சொந்த வீடு வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டல் கடியிலையோ இது கடியிலையோ வைக்கிற அந்த ஒரு உணர்வெல்லாம் வந்து வாடகை வீட்டுல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். வருஷம் வருஷம் ஏத்திட்டே இருப்பாங்க பாரு. குழந்தை இருக்கும். குழந்தை வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா குழந்தைகளும் இருக்கும் வீட்டுல. நம்ம குழந்தை நம்ம வீடு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்காது. வாடகை வீடுங்கும் பொழுது ஐயோ இதை அவங்க எதாவது பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து இது பண்ற இந்த மாதிரி போக்கலாம். அப்ப ஒரு வாடகை வீடுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு வழி நிறைந்த ஒரு விஷயம்தான். மனிதர்களுக்கு இது வந்து இந்த என்ன சொல்றது, சமூக வளர்ச்சியின் காரணமாக, இந்த நாகரிக வளர்ச்சியின் காரணமாக இப்படி ஒரு அவலநிலை வந்துருச்சு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வீடுங்கிறது அவனுக்கு எந்த பொந்து கிடைக்குதோ அதுதான், குகைகள் இதுதான். ஆனா நம்ம நாகரிகம் வளர வளர இங்க இந்த இடம் இருக்கணும், ஒரு மெயின் ஏரியால வீடு இருக்கணும், வணிக பக்கத்துல இருக்கணும், பாதுகாப்பான சூழல் ஒரு வீடு இருக்கணும், எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிற எல்லா கேட்டகரியும் இதுல ஃபில் ஆகுது. இப்ப இதுல ஒரு சாமானிய குடும்பம், அந்த நகரத்துக்குள்ள வேலையில இருக்க குடும்பம் அவங்களுக்குன்னு ஒரு வீடு அமைச்சுக்கிறதுங்கும் பொழுது அந்த நகரத்துல வீடே வாங்க முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சென்னையில வீடு வாங்க முடியுமா? அநியாயத்துக்கு பிரைசிங்க. இது நான் சொல்றேன், உலக நாடுகள்லயே சவுத் இந்தியாவுடைய அது சவுத் இந்தியா கூட கிடையாது, நீங்க ஆந்திரால எல்லாம் சீப்பா கிடைக்குது. தமிழ்நாட்டுல என்னமோ ஒரு அட்டூழியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. லேண்ட் ரேட் ஓவர் அதிகம் தமிழ்நாட்டுல. இல்லங்க, அது நான் அதை பத்தி படிச்சிருக்கேன். என்னன்னா சென்னையை விட்டு சில செக்ட் ஆஃப் பீப்புளை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிஜமாவே வந்து பிளான் பண்ணி போடப்பட்டது. இது உங்களுக்கு புரியுதுதான் இருக்கு. ஒரு இது வந்து ஒரு இயல்பாக ஹைக்கே கிடையாது, இது இயல்பான ஹைக்கே கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வரைக்கும் நீங்க நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபுல்லே ஆக மாட்டேங்குது. நீங்க போய் பாருங்க, இப்ப அபார்ட்மெண்ட்ல வீடுலாம் வாங்கிருப்பாங்கல்ல, அதுல ஒரு 20 வீடு 25 வீடு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு 100 வீடு கட்டுற ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு ஏரியா இருக்குன்னா அதுல ஒரு 20 வீடு ஃபில் ஆகுறது இல்லை. இப்ப சரி வாங்குறதுக்கு ஆள் இல்ல, ஆனா பிரைஸ் இறங்கவே மாட்டேங்குது. இப்ப வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்து டவுன் ஆகணும்ல, இறங்க மாட்டேங்குது, ஏறிக்கிட்டே போகுது. எப்படி நீலாம் ஏன் இங்க வந்து வாழணும் அப்படிங்கறது. அப்ப ஒரு வேணும்னே இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி யாரோ வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு தனி டாபிக், இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ள அது தேவையில்லை. பட் ஆனா நடுத்தர மக்களால சென்னையோடைய மைய பகுதிகளில் வீடு வாங்க முடியாத ரேட்டுக்கு லேண்ட் வேல்யூ ஏறி போயிருக்கு. இதனால என்ன ஒரு பிரச்சனைனா, வீடு விற்கவும் முடியல, யாரும் வாங்குறதுக்கு இல்லைன்றீங்க. ஏன்? ஆமா, யாருங்க வாங்குவா? 4 கோடி 5 கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கங்க ஒரு பிளாட்டை. யாரு வாங்குவா? நான் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் அதை சொல்ல, நான் பிளாட் இந்த சென்ஸ் நிலத்தை சொல்றேன். சென்னையில ஒரு கொஞ்சம் ஒரு சென்னைக்குள்ள ஒரு இது நீங்க ஒரு பிளாட் நீங்க வாங்கணும் அப்படின்னா 4 கோடிக்கு கம்மியா கிடைக்க மாட்டேங்குது. 4 கோடிங்கிறது நான் சொல்றது நார்மல் பிரைசிங். அந்த 4 கோடி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? சரி, 4 கோடி வாங்க வச்சிருக்கிறவன் ஒரு பிளாட்ல ஏன் வீடு கட்டுவான்? முதல்ல பிளாட்டை வாங்கி வீடு கட்டணுமே அது மேல. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இது இங்க சென்னையில வந்து ஒரு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரும் கனவா தான் போயிரும் போற பல பேருக்கு. நிறைய பேர் அதில் வாங்கவும் முடியாது, பயங்கர காசு இருக்கனாலதான் வாங்க முடியும். அப்ப இது ஏதோ ஒரு ஸ்கேம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து சென்னை வாழ் மக்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஏன்னா சென்னையிலேயே பூர்வீகமாக கொண்ட பல பேரும் வாடகை வீட்டில் இருந்தவங்க எப்படியா சொந்த வீடு வாங்கிலாங்கிற கனவோட இருந்திருப்பாங்கல்ல, இன்னைக்கு அது எட்டாவது கனியா மாறிடுச்சு. சென்னையோட பூர்வ குடியில வெளியேற்றணும் தான் இதான் பிளானு. அவங்களுக்குலாம் அது வாய்ப்பே இல்லைங்கிற லெவலுக்கு அந்த ரேட் வந்து ஏறி கிடக்கு. இப்ப அவங்கலாம் ரொம்ப தூரத்துல போயிட்டு வீடு வாங்குறாங்க. அது வந்து இட்ஸ் பாயிண்ட்லெஸ். அதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு ஊர்ல வாங்கிட்டு போயிடலாம். சென்னைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து திரும்ப எல்லா விஷயத்துக்கும் நீங்க சென்னைக்கு உள்ள பல கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு ஊர்ல மெயின்ல வாங்கிட்டு போயிடலாமே. புரியுதுங்களா சொல்றது? எல்லாமே பக்கத்துல முடிஞ்சிடும். திருச்சி, கோயம்புத்தூர். ஆமா. அப்ப அநியாயத்துக்கு ரேட், ஓப்பனா சொன்னா தமிழ்நாடு முழுக்க ரேட் அதிகம் தான். அப்ப இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு இஷ்யூல அந்த ஃபேமிலி எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது, சடனான பிரைஸ் ரேஞ்சு, இது போக சென்னையில சொந்த வீடு இல்லாம வாழவே முடியாதுங்கிற மாதிரியான அந்த வெள்ளம் வரும்போது தண்ணிக்குள்ள மூழ்கிறது, அவங்க வெளில போயிட்டே இருப்பாங்களா பாரி, பல்லாவரம், ஒவ்வொரு வீடும் வரும்போது அவங்க வந்து சென்னையோட சென்டர்ல இருந்து அப்படியே நகர்ந்து போறதை அவங்க சொல்லியிருப்பாங்க. தூரம் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உள்ள வாழ முடியாத ஒரு சூழல் வருது. ஒரு 500 ரூபா வாடகையும் கூட
எக்ஸ்ட்ரா பார்க்காம பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பழைய வீடா இருந்தாலும் பரவாயில்லங்கிற அந்த எண்ணத்துல அந்த அளவுக்கு சிக்கனப்படுத்தி எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கிலான்னு ஒரு பல ஆண்டு கால கனவு. கிட்டத்தட்ட வந்து இந்த படத்திலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவருக்கு ஒரு 30 வருஷம், அந்த பையனுக்கு ஒரு 30 வருஷம், அவங்க அப்பாவுக்கு ஒரு அவர் ஒரு 20 வருஷம், ஒரு 20-30. அப்ப வந்து ஒரு அந்த குடும்பத்திலேயே அந்த கனவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷ கனவு, வீடு வாங்கிடணும் அப்படிங்கிறது. அப்ப அது வந்து அதுல ஒரு வலியான ஒரு காட்சி இருக்கும், சில ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்து விமர்சனத்தை பாருங்க. இது அப்ரிசியேஷன் போஸ்ட் தான், உங்களை எல்லாம் பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை பேசுவோம். அதுல வந்து அவங்க அப்பா வந்து அவங்க தங்கச்சி கிட்ட வந்து பேசியிருக்கவே மாட்டாரு. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க தங்கச்சி வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வரும்போது அவங்க தங்கச்சி வந்து அவங்ககிட்ட ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னு சொல்லி அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்திடும். அதாவது உன்னால வீடு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை வந்து, ஏன்னா அவங்க அண்ணனுக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும், உன்னால எல்லாம் வீடு வாங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனப்படுத்திருப்பாங்க அவங்க தங்கச்சி. இது வந்து அது காட்சிலாம் சொல்லிட மாட்டாங்க, இது ஒரு அது ஒரு டயலாக்ல வரும், அப்படி சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நீ பேசுறதே இல்லைன்னு. இவர் அந்த வீடை வாங்கிடுவாரு. பை நல்ல வேலை, ஹாப்பி எண்டிங்கா தான் அந்த படம் முடியும். ஸோ வந்து நீங்க வெளியில வரும்போது மன திருப்தியோட தான் வெளியில வருவீங்க, ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு வரமாட்டீங்க. ஸோ மன திருப்தியோட தான் இந்த படம் முடியுது. ஸோ அது ஒரு ஃபீல் குட் மூவி தான். இதோடைய முடிவுல வந்துட்டு அவர் வீடு வாங்கியிருப்பாரு, அதுக்கான கிரகப்பிரவேசத்துக்கு வரும். அப்ப வந்து அவங்க தங்கச்சி வந்து ஃபோன் பண்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்பதான் அவர் அவங்க தங்கச்சிக்கிட்டே பேசுவாரு, இத்தனை வருஷத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் பேசுற மாதிரி காட்டுவாங்க. அப்ப அந்த ஒரு வார்த்தை, உன்னால வீடு வாங்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்து அவர் மனசுல அவ்வளவு பெரிய ஊண்டாயிருக்கு. அப்ப கேட்பாரு, என்ன நீ வீடு வாங்கி தான் வாழணுமான்னு அவரோட தம்பி கேட்பாரு. வீடு வாங்கி தான், அவர் வீடு வச்சுக்கிட்டே கேட்பாரு. அவர் அவ்வளவு பெரிய வீடு பங்களால உட்காந்துக்கிட்டு நீ வீடு வாங்கி ஆகணும்னு ஏன் இது பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்லுவாரு, அதுதான் அது மரியாதை. ஏன்னா அந்த வீடு என்கிட்ட இல்லைங்கிறனால தான் அவர் தம்பியும் கூட அண்ணங்கிற மரியாதை கூட இல்லாம ஒரு மாதிரி, இத்தனைக்கும் சின்ன வயசுல இவர் தான் குடும்பத்தையே காப்பாத்தி தம்பி எல்லாம் வந்து செட்டில், அதுவும் சொல்லிருப்பாங்க ஒரு டயலாக்ல. ஆமா, எல்லாம் வந்து இது பண்ணி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய், சின்ன வயசுல இருந்து வேலைக்கு போய், அதான் 17 வயசுல இருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் வந்து அப்பாவுடைய பிரச்சனைகளை உணர்ந்துக்கிற பையன்தான். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு ப்ரெஷர்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய கேரக்டர் இது. எப்பவுமே ஆண்களை பொறுத்த வரைக்கும், அது நான் எல்லார் விதத்துலயும் சொல்றேன், நான் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரும் உறவினர்கள், ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர்ல அவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா அவங்க தோத்துருவாங்க. அதுல வந்து அவங்களால முழுமையா செய்ய முடியாது. அவங்களா விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த செய்யும் பொழுதுதான் ஆண்களுக்கு வெற்றி. இதுதான் ஆண்களுடைய குணமே. அவங்களா விருப்பப்பட்டு செய்யாம ஒரு அழுத்தத்தின் பேர்ல ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்கன்னா அதுல அவங்களால வெற்றி அடையவே முடியாது. படிப்பு, வேலை, எதுவா இருந்தாலும், படிப்பு, வேலை, அவங்க திருமண வாழ்க்கை, எல்லா விஷயத்திலையுமே அவங்களா விருப்பப்பட்டு அந்த விஷயத்தில் முழு மனதோட அவங்க செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு பாசிபிலிட்டி, ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. இதை நீ செய், அதை நீ பண்ணி, இப்படிதான் நீ பண்ணு, இதை பண்ணினா தான் உனக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாதாங்க ஆம்பளை. ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாதாங்க ஆம்பளை. ஆனா ப்ரெஷரை தலையில போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. சரி, நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிவெடுக்கணும். இந்த டிசைடிங் அத்தாரிட்டி வந்து ஆண்கள் கையில இருக்கணும். அப்பதான் ஆண்களால நிம்மதியா இருக்க முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்துடைய கேரக்டர் வந்து ரொம்ப சஃபரிங் கேரக்டர். அவனுக்கு தெரியுது அவன் வந்து கெட்ட பையன் கிடையாது. நீங்க வந்து சித்தார்த்து குடிக்கிற மாதிரி ஏதாவது காட்சி இருந்துச்சா? நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், படத்துல ஏதாவது குடிக்கிற காட்சி தப்பான ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிடும். இல்லைன்னா வந்து அந்த குடிக்கிறத வந்து இப்பதான் எல்லா படத்துலயும் நார்மலைஸ் பண்றாங்கல்ல. இப்ப இந்த டிராகன் படம் இந்த மாதிரியான படத்துல கூட அந்த குடிக்கிறது வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம அதை விமர்சிச்சிருப்போம். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி நார்மலைசேஷன் நடக்கக்கூடாதுன்னு நான் மனசுல யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை, எந்த ஒரு இடத்துலயுமே அந்த கேரக்டர் வந்து அப்படி பண்ண மாதிரி படத்திலேயே வரல. அதுக்காகவே இந்த படத்தை பாராட்டணும். உண்மையிலே நல்ல ஒரு இயக்குனர் இந்த படத்தை இது பண்ணிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு கெட்ட ஒரு இதுவும் கூட வராது. அந்த இது கூட வரல கீழே. ஏன்னா அந்த சீன் வந்தாலும் இந்த குடும்பத்துல அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த குடும்பத்துல அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ்னாவே இப்ப இந்த தமிழ் சினிமால என்ன பண்ணுவாங்க, அப்பனும் பையனும் போய் உட்காந்து குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பா நான் சாதிச்சு காட்டுறேன்ப்பா, இந்தாப்பா ஊத்தி குடிப்பா அப்படின்னு சொல்லி ஊத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை நீங்க பாத்துருப்பீங்க நிறைய படங்கள்ல. ராமாவணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டில புடிச்சிட்டு மட்டையாயிருவாரு. அந்த மாதிரி காட்சிகள் எதுவுமே இந்த படத்துல இல்ல. உண்மையாகவே ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கும், ஒரு உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்குமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. பொண்ணு பின்னாடியும் போக மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, நம்ம படிச்சு நல்ல மார்க் வாங்கினா தான் நம்மனால நம்ம அப்பாவை பாத்துக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். ஆனா அந்த ப்ரெஷர்ல அதை வந்து அவரால் இது பண்ண முடியாது. ஆனா கடைசியில ஒரு காலேஜ் வரும்போது பசங்களுக்கு ஒரு தாட் வரும்,
சரி இதெல்லாம் நமக்கு எதுவும் வராது, எது நமக்கு வரும்னா ஒரு ஐடியா வந்து காலேஜ் டைம்ல பசங்களுக்கு வரும். காலேஜ் சேரக்கு முன்னாடி இந்த +2 இந்த முடியிற டைம்ல 20 அந்த வயசுல இல்ல 20 19 அதாவது +2 முடிச்ச டைம்ல கொஞ்சம் நமக்கு ஒரு தாட் வரும், நான் இப்படி போயிடலாம், இந்த லைஃப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த நேரத்துல நம்ம கிட்ட பவர் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடும்பம் என்ன நினைக்குதோ அதை தான் செய்ய சொல்லுவாங்க. இந்த படத்துல அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுங்கிறது அவனுடைய எண்ணமா இருக்கும். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சப்போஸ் அந்த இடத்துல சித்தார்த் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருந்தான் அப்படின்னா எப்பயோ வீடு வாங்கியிருப்பாங்க, அவன் வீடு எப்போ வாங்கியிருப்பான், எப்பவோ வந்து அவரோட ஃபேமிலி செட்டில் ஆயிருக்கும், நம்மளும் சீக்கிரம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஆனா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்க இடத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, ஐடி தான்ப்பா ஃபியூச்சரு அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே அது வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய சித்தார்த்த அவங்க அப்பா வந்து கொலை வச்சிடறாரு. அப்ப அது என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, விருப்பப்பட்ட படிப்பை விட்டுட்டு ஐடி எடுத்துருவாரு. ஐடில அவரால் பெரிய அளவு சைன் பண்ண முடியாது. இருந்தாலும் அரியர் வரும். இருந்தாலும் சித்தார்த் வந்து ஓபி அடிக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க படத்துல. சித்தார்த் வந்து முழு எஃபர்ட்டை போடுவாப்புல. அவருக்கு அது வரல, டப்பா தான் அடிப்பாரு, ஓபி அடிக்க மாட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட்டை போட்டு அவர் படிப்பாரு. அதை மக்க படிச்சாச்சு அது ஒப்பிக்கிற அளவுக்கு கத்துக்குவாரு. இதனால அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு வேலையை அவர் செய்யறதுனால அவருக்கு அந்த growth இருக்காது. இதுல இன்னொரு அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் சித்தார்த்தோடைய நண்பர். அதுல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல வந்து கவனிச்சீங்கன்னா சொல்லுவாரு, நான் என்ஜிஓ மூலியமா தான் வந்தேன் அப்படின்னு. ஸோ என்ஜிஓ மூலியமா வந்தார் அப்படின்னா அது எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர். எஸ்டி ட்ரைபல் சமூகத்துல இருந்து தான் என்ஜிஓ மூலியமா எனக்கு வந்து சீட்டு கிடைச்சது. நான் வந்து படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாப்புல. ஆனா அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். புரிஞ்சும் படிப்பாப்புல. அவர் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு, அவருடைய குடும்பத்துல யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ முதல் தலைமுறை பட்டதாரியா வந்து இவர் கூட இருந்து அரியர்லாம் வைப்பாரு. இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணி இது பண்ணி கடைசியில புரிஞ்சு படிச்சதுனால அவருக்கு வந்து ஒரு வேலை கேம்பஸ்ல கிடைக்கும். அந்த இடத்துல சித்தார்த்துக்கு ஒரு கேரக்டர் வந்து அவர் மேல பொறாமப்படாம, அவனுக்கு உண்மையிலேயே டிசர்விங்கான ஒரு ஆளுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. தனக்கு வேலை கிடைக்காது, அவருக்கு வேலை கிடைக்கும். ஆனா டிசர்விங்கான ஒரு ஆளுக்கு வந்து வேலையை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரு மகிழ்ச்சியோட தான் அவர் போவாரு. அப்ப அந்த கேரக்டர் வந்து கடைசியில வந்து அந்த பையன் மூலியமா தான் இவருக்கு ஐடில வேலை கிடைக்கும். இவரு அது வரைக்கும் அப்புறம் இவருக்கு வேலை கிடைக்காம அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் போயிட்டு பிபிஓ இதுல எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஐடில வந்து இவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்கு ஒரு காரணமாக தனது நண்பன் வந்து இருப்பாப்ல, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இதா இருக்கும். இதுல ஒண்ணுன்னா அந்த நம்பர் கடைசியா காட்டுவாங்க, அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாப்ல. அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல பாலிடிக்ஸ் இருக்கு. இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஸ்டிசம் அந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு தகுதி இருக்கு, அவங்களுக்கு திறமை இருக்கு, அவங்களுக்கு பொருளாதாரம் கூட இருக்கு, ஆனா அவங்களுக்கு சாதி இல்லைங்கிற காரணத்தினாலேயோ இல்ல இந்த குறிப்பிட்ட சமூகத்துல பிறக்கலைங்கிற காரணத்தினாலேயோ அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். ஆனா இந்த மாதிரியான பார்வையோ இந்த மாதிரியான எந்த விதமான உளவியலோ வெளிநாட்டுக்காரங்களுக்கு கிடையாது. அதாவது அவங்க கல்ச்சர்ல அது இல்ல, வேற மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி அவங்க கல்ச்சர்ல அது இல்ல. அப்படி இல்லாதனால அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அக்செப்ட் இல்ல, அவங்களுக்கு அது பார்க்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த பையன் வந்து ஒரு ஐடில வேலை பார்க்கறான், ஒரு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டான், பணம் சம்பாதிக்கிறவனாவே இருந்தாலும் இப்ப இந்திய குடும்பங்களுக்குள்ள என்ன பார்ப்பாங்க, அவங்க அப்பா அம்மா படிக்கல, அது மேட்டரா கிடையாது. இவன் படிச்சிருக்கான், இவன் சம்பாதிக்கிறான், அவங்க அப்பா அம்மா படிக்கல, அவங்க அப்பா அம்மா எல்லாம் காட்டுக்குள்ள ஏதோ பழங்குடி மக்கள், அவங்க குடும்பத்துல போய் நம்ம அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வெள்ளைக்காரிக்கு அது பிரச்சனையே இல்லை. சோ ஒரு வெள்ளைக்காரி அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி அந்த இடத்துல டைரக்டர் மறைமுகமா காட்டியிருப்பாப்ல. சோ அதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. சோ அந்த டைரக்டர் வந்து நிறைய யோசிச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே மைன்யூட்டா கொண்டு போயிட்டே இருப்பாரு. இன்னொன்னு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடந்த விஷயத்தோட இது பொருந்தி வரும். இந்த குடும்பம் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா, அண்ணனை படிக்க வைக்கிறதுக்கு தங்கச்சியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்க இது என்னன்னா, மிடில் கிளாஸ்ல வந்து பசங்களை தான் தங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலமா பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. பெண்களை வந்து அப்படி கன்சிடர் பண்றது இல்ல. அதுக்கான சில காரணங்களும் இருக்கு, கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ்ல அந்த காரணங்கள் இருக்கு. ஆனா அதை வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி சுட்டி காட்டியிருப்பாங்க. இவன் படிச்சு வந்துட்டானா நம்மளை பாத்துக்குவான், ஏன் அந்த பொண்ணு நல்லாவே படிக்கும், இவனோட நல்லா படிக்கும். சித்தார்த் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஆனா அவங்க பொண்ணு வந்து ஒரு டாப்பரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். இந்த பொண்ணை நினைச்சிருந்தா அவங்க என்ன வேணாலும் மாத்திருக்க முடியும். அந்த பொண்ணை நீங்க வந்து ஒரு கலெக்டரா படிமானா படிச்சு பாஸ் ஆகி எக்ஸாம்ல ஜெயிச்சிருக்கோம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுமானா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும்.
ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாப்புல. சரத்குமார் மேலதாங்க தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இல்லங்க, பொண்ணை படிக்க வச்சுட்டு இவனை லேத்து பட்டிருக்கு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு தான் வந்து எப்பயோ வீடு வாங்கிருப்பாங்க. ஹாப்பி எண்டிங்ல முடிஞ்சிருக்கும் படம். ஆனா என்னன்னா இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை குடும்பங்களுடைய உளவியல். அது நம்ம வந்து குறையும் சொல்ல முடியாது. அது நம்மளோட கலாச்சார பண்பாடு சார்ந்த ஒரு நீட்சியில அது அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் எல்லாம். அப்ப இங்க என்னன்னா அந்த பொண்ணு நல்லாவே படிக்கும், இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து இது வந்து ரியாலிட்டியில நிறைய குடும்பத்துல இருக்கிற விஷயங்கள் பலி கொடுக்குறாங்க. ஐ மீன் லைக் தியாகம் பண்ண வைக்கிறாங்க பெண்களை. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுவே வந்து நானே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சுக்கிறேன், இது நல்ல ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நல்ல மார்க் வாங்கி எல்லாமே எந்த செலவும் இல்லாம நல்லா படிச்சு வருவாங்க. இதை மனசுல வச்சுட்டு இருக்கக்கூடிய சித்தார்த்துக்கு கல்யாணம்னு ஒரு வரும் பொழுது அவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல சக்திக்கு மீறி ஒரு 25, அதாவது ஆக்சுவலா 25 லட்சம் சொல்லுவாங்க, கடைசியில 35 லட்சத்துல போய் முடியும். 35 லட்சத்துக்கு இதுல அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்பயும் வீடு வாங்கலாம்னு அவர் லோன் எல்லாம் வாங்கியிருப்பாரு. எல்லாம் இதுதான் ஒவ்வொரு காரணமா வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு வரும்போதெல்லாம் வேற ஒரு பெரிய செலவு வந்துடும். இந்த இது ஒரு செலவு, கல்யாணத்துக்கு ஒரு பெரிய அளவு இல்ல. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது வசதியா ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அந்த வசதியான குடும்பத்துல கட்டி கொடுக்கும்போது ஒரு இயல்பாகவே பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னங்கிறத இந்த கதாபாத்திரம் காட்டிட்டாங்க. ஏன்னா வசதியான இடத்துல ஒரு பொருளாதாரத்துல கொஞ்சம் வலு கம்மியா இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வரும் பொழுது, அதுவும் இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்ல வரும் பொழுது அந்த பெண்ணை அந்த குடும்பத்துல இருக்க சுற்றத்தார் வந்து ஒரு படி கீழே தான் பார்ப்பாங்க. அவங்க அந்த பணத்திமுறை வந்து அந்த பெண்ணிட்ட காட்டுவாங்க. அதன் மூலமா உளவியலா அந்த பெண்கள் வந்து பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாவாங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல ரொம்ப தெளிவா காட்டி பேசப்படாத ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த பொண்ணு வயலண்டாவே எந்த அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் சண்டையே போடாத புள்ள, ஸ்வீட்டஸ்ட் கேர்ள். ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா புருஷன் மண்டைய பாட்டில் வச்சு உடச்சிட்டு வரும். நமக்கே ஒண்ணு புரியாது, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இந்த பொண்ணு அட்மிட் ஆயிருக்கோம்னு நினைச்சிட்டு நம்ம போய் பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு வந்து இப்போ புருஷன் மண்டையில பாட்டில் அடிச்சு உடச்சிருக்கோம். காரணம் என்னன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் கூட ஒரு மாதிரி தொடர்ச்சியா அந்த பொண்ணு மேல வேலை சுமை, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது. நீ வந்து ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து வந்துட்ட, அது பண்ணிட்ட இது பண்ணிட்டு குத்தி காட்டுறது. இத்தனைக்கும் 35 லட்ச ரூபாய் செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லுவாங்க, அவங்களே வாழை திறந்து அவங்க வந்து எங்களுக்கு எதுவும் வேணா கல்யாணத்து செலவு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த கல்யாண செலவை அவங்க தான் எழுதி கொடுப்பாங்க. என்னென்ன வேணும் அப்ப இதெல்லாம் வேணுங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு டிபிக்கலான அரேஞ்ச் மேரேஜ்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கேமா தான் அதுல சொல்லியிருப்பாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு பெரிய ஆளுங்க மாதிரி போய்க்கிறது. ஆனா அதே சமயத்துல இதெல்லாம் வேணும்னு சொல்லி லிஸ்டையும் கொடுத்துடுறது, அது தப்பு. வேணும்னா வேணும்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. அப்பனா இவங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது நின்று போயிடும். அந்த பொண்ணு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கு, புஷ் பண்ணி தான் இவ்வளவு வயலன்ஸ் ஆயிருக்கு அந்த பொண்ணு. அப்ப அந்த பொண்ணுக்கு தொடர்ச்சியான அபியூஸ் இருக்கும். அந்த பொண்ணு ஒரு விஷயத்த கூட அவங்க வீட்டுல ஷேர் பண்ணிருக்காது. எல்லாத்தையும் அது அக்செப்ட் பண்ணிட்டே வாழ்ந்துருக்கும். திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு மண்டையில பாட்டில் அடிச்சு உடச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் டிவோர்ஸ் ஆகும். இந்த திருமணமும் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து தான் பொண்ணை எப்படியாவது செட்டில் பண்ணி விட்டுறணும், ஒரு நல்ல வசதியான குடும்பத்துக்கு நான் பொண்ணு போயிடுச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல எண்ணத்துல அவர் இது பண்ணுவாரு. ஆனா அந்த இடம் வந்து பொருந்தாம போய் ஒரு பிரச்சனை ஆகி வந்துடும். இந்த நேரத்துல தான் அந்த சித்தப்பா கண்ட கேரக்டர் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மனசே யாருல ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு காசு கேட்டா தரமாட்டான், வீடு நீ வாங்கியவான்னு கேட்கறான். மோசமான சித்தப்பாவா இருக்கு. அதாவது தம்பி சரத்குமார் தம்பி சும்மா நல்லா போயிட்டு இருந்த வீட்டுக்குள்ள ஒரு வரனை கூட்டு வந்து நான் அவளுக்கு வந்து செட்டில் பண்ணி வைக்கிறேன், இவன் தான் அந்த விளங்காத வரனை கூப்பிட்டு வருவான். ஆமா, அதாவதுங்க அவர்கிட்ட பணம் இருக்கு, அவங்க அண்ணன் கிட்ட பணம் இல்லை, அதனால அவங்க அண்ணனை அவர் மதிக்கிறது இல்லை. ஆனா உண்மையிலே ஓப்பனா சொன்னா பணம் கொடுக்கறது இதுல விஷயத்தை விட அந்த ஆள் வந்து ஒரு சம்பந்த விஷயத்துல நல்ல வீடு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு பணத்தின் அடிப்படையில. நீங்க அந்த ஃபேமிலி அவங்களோட பிஹேவியரை பாத்தீங்கன்னாவே லைட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது வில்லன் கேரக்டர் நடிக்கிற ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அதுல. நிச்சயமா அது பார்த்தாவே தெரியும், மொழியே சரி இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் அப்பவே நமக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா என்னன்னா அவங்க தம்பி அந்த விஷயத்துல தன்னுடைய அண்ணனுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்குதுங்கிறத கொண்டு வந்து விடுறது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த குடும்பம் அவ்வாறு ஒரு மாதிரி ஒரு அடமெண்டான ஒரு ஃபேமிலிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் அவர் சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்ச குடும்பம் அப்படின்னு சொல்லிதான். அங்க தெரிஞ்ச குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துல ஆல்ரெடி மருமகளும் டிவோர்ஸ் ஆகி போயிருப்பாங்க, ரெண்டாவது மருமகளும் ஏதோ விளங்காம போயிருக்கும். அப்ப நீ மூணாவது மருமகளை கட்டி கொடுக்குற அப்படின்னா இந்த 2 மருமக போயிருக்குங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, அவங்க சித்தப்பாக்கு தெரிஞ்சிருக்கணும். டார்ச்சர் பண்ற ஃபேமிலி அதுவும் கூட யோசிக்காம அவர் பண்றாரா அப்படின்னா என்னன்னா அவர் பணத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஆள். அதை தான் அந்த கேரக்டர் வந்து சொல்லுது. வேற எதுவுமே அவர் வேற எதுவுமே அப்சர்வ் பண்ணல. பணம் பணம் பணம்.
தான் அண்ணன் தான் கேட்கிறாரு அப்படிங்கறது கூட இல்லாம உன் பையன் வந்து வேலைக்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்தா நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமா ஒரு மாதிரி பண்ணுவாப்புல. தர முடியும் தர முடியாதுங்கிறது வேற, ஒரு கண்டிஷன் வச்சு தரேன் அப்படின்னா நீ யாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்னா அண்ணன் நம்பி கொடுக்கணும், இல்ல அண்ணனை நம்பி கொடுக்கலன்னா அண்ணனோட பையனை நம்பி கொடுக்கணும். இல்ல 2 பேர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்னால இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நீ இதை செஞ்சு காட்டு அவனா நான் தரேன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்தேன்னா தான் அவனுக்கு தருவேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பணத்தை மட்டுமே யோசிச்சு, அந்த பணம் அவருக்கு நம்ம அண்ணனுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஒரே ஆப்ஷன் என்னன்னா இந்த பணம் கொடுத்தா திரும்ப வராது. அப்ப திரும்ப வர்றதுக்கான ஒரு வழிமுறையே இருந்தா தான் நான் கொடுப்பேன். அப்ப ஒண்ணு பணத்தை மனசுல வச்சு யோசிக்கக்கூடிய ஒரு நபரா தான் அவர் கடைசி வரைக்கும் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க தானே பாரி, சும்மாலாம் எதுவும் இருக்காங்க. இயல்பான மனிதர்கள்ல பண சிந்தனை பணம் தான் நினைக்கிற எல்லா மனிதர்களும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. ஒரு குடும்பத்துல பணத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த குடும்பத்துல இவர் நல்லவரா இருக்காரா கெட்டவரா இருக்காரா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பணக்காரங்க அவங்க அப்படின்னு அந்த மைண்ட் செட் தான் இந்த படத்துல. நான் சொல்றேன்ல, ஒரு உண்மையிலேயே கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ண ஒரு டைரக்டர் தான் இவரு. தோல்வி அடைஞ்சு திருப்பி வந்திருக்காருங்க. தோல்வி அடைஞ்சு திருப்பி வந்திருக்காரு. உண்மையிலேயே வந்து கிரவுண்ட் ஒர்க் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நீங்க மனசுல நிக்கும். அந்த படத்துல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே மனசுல நிக்கும். அந்த புரோக்கர்கள் முதற்கொண்டு, அந்த வீட்டு புரோக்கர்கள், அவங்களோட வே ஆஃப் டாக்கு, அவங்க வே ஆஃப் அப்ரோச், அவங்க அப்பாவை எப்படி இது பண்ண நடத்துறாங்கிற விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த கடைசியில அவங்களோட மகளோட வாழ்க்கையும் வீணா போயிடும். இதுக்கு முன்னாடி ஒரு தப்பான முடிவு அவங்க அப்பா திரும்ப எடுக்க பாப்பாரு. தன்னுடைய தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆபீசரோட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அடமெண்டான கேரக்டர் இருக்க பொண்ணு, வசதியான வாட்டி நிச்சயம் வர கேன்சல் ஆயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வசதியான பொண்ணு, வீடுலாம் இருக்குங்கிறனால அந்த பொண்ணை கட்டி கொடுத்தா தான் அவருக்கு என்னன்னா பையன் நல்லா இருக்கணும், அவர் மனசு அவ்வளவுதான். அவர் என்ன நினைக்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா பொண்ணுக்கு என்ன குறை, நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டானா, ஏன்னா கொஞ்சம் அடமெண்ட் அந்த பிள்ளை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டீங்கன்னா வீடு கிடைச்சிரும் எல்லாம் கிடைச்சிருங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால அவர் வந்து அந்த பொண்ணுக்கு பாரு அப்படிம்பாரு. அப்பா பேச்சு கேட்டு இவரும் வந்து ஓகே பண்ணுவாரு, வேற வழி இல்லாம. ஆனா ட்விஸ்ட் வந்து அந்த கடையில தான் வச்சிருப்பாங்க, அந்த துணி கடையில தான். ஆடியன்ஸ் நீங்களே விட்டுருங்க, கொஞ்சம் இதை நீங்களே போய் பாத்துக்கோங்க, நல்லது. அப்ப அந்த திருமணத்துல அதாவது என்னன்னா, வசதிக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அது செட் ஆகாது, ஆனா உண்மையாக காதலிக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அது செட் ஆகுங்கிற ஒரு முடிவுக்கு சொல்ல போறீங்கன்னு பார்த்தேன், ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க. அந்த ஒரு முடிவு வந்து சித்தார்த் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த இடத்துல அவங்க அப்பா பேச்சை மீறி சித்தார்த் வந்து ஒரு முடிவு எடுப்பாரு. அதுதான் சித்தார்த்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்ன நம்பிக்கைனா, நமக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அது கரெக்டா போகுங்கிற ஒரு நம்பிக்கையை சித்தார்த்துக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுனாலதான் கிடைக்குது. அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை தானே. ஆமா, தன் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அந்த பொண்ணை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல அப்பாவோட பேச்சை மீறி அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் சண்டையும் வந்துடும், பேசிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேசிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுப்பாப்புல. கடைசியில கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தைரியம் வருது. அப்புறம் திரும்ப வாழ்க்கை எப்போ போல போகுது, குடும்ப கஷ்டங்கள் அப்படியே போகுது. கடைசியா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அவர் வீடு வாங்குறதா இதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரியும், வீடு வாங்க தான் போறாங்க. அப்ப அந்த வீடு வாங்குறது சாத்தியப்படுது. அதுக்கு நடுவில் அவரு தான் செஞ்சு வந்த வேலையும் விட்டு முழுக்க தான் விருப்பப்பட்ட வேலைக்கும் போறாரு. ஸோ இதுதான் இந்த இதோட முழுமையான கதை. நைஸ். இதை கதையை கேட்டோம், அதனால நாங்கள் படத்தை பார்க்க வேண்டாம்னு நினைக்காதீங்க, படத்தை பாருங்க. இதை வந்து நீங்க ஓடிடிலயே வரும், இல்ல அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல போய் பார்க்கனாலும் பாருங்க. உண்மையிலேயே தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய படம் தான். ஆனா இந்த படம் கிட்டத்தட்ட இப்ப வெளியில போற டைம்ல தான் நாங்க போய் பார்த்தோம். ஆனா பார்த்துட்டு நாங்க பாராட்டணும் அப்படிங்கிற, ஏன்னா நாங்க பார்த்துட்டு பாராட்டணுங்கிற விஷயத்துல கதையை சொல்லாம பாராட்ட முடியாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் நல்லா இருக்குங்க, கேமராமேன் நல்லா பண்ணிருக்காருங்க, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. டேரக்டர் பாப்பாரு. இப்போ எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் போடுறாங்க பாத்தீங்களா, படத்தை அப்படியே வந்து கமெண்ட்ரி பண்றாங்க, அந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டாரு பாருன்னு டேரக்டர் கோச்சுக்கு போறாரு. அதெல்லாம் கோச்சுக்காதீங்க. நாங்க எப்பவுமே அந்த மாதிரி ஒரு படத்தை பாராட்டுறோம் அப்படின்னா முடிச்சுதான் பாராட்டுவோம். படம் ஓடி இப்ப தியேட்டரோட இதுல இருந்து அது முடிகிற தருவாயில இருக்கும்போது தான் ஒரு திரும்ப ஒரு புஷ் கொடுத்து பண்றோம். செகண்ட் ஷோ போய் பாத்துருவோம். ஆமா, ஏதாவது தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருக்கா படம், வேகமா போய் பார்த்து காலி பண்ணி விட்டுருவோம். இவ்வளவுதான் விஷயம். உண்மையிலேயே நல்ல படம், குடும்பத்தோடு போய் பார்க்கிற படம். போய் பார்த்தா நிம்மதியா தான் வருவீங்க, மகிழ்ச்சியா இருக்கும். படம் போறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது அந்த ஸ்ட்ரெஸ் படத்தோட மிடில்ல வந்து அந்த குடும்ப கஷ்டம் நமக்கே கஷ்டமாயிரும். நமக்கே அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ண வச்சுட்டாரு டைரக்டர். ஆனா கடைசியில முடியும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியோட ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது. நல்ல படம், ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த படத்தை சம்பந்தப்பட்டு எனக்கு ஒரு ஜெனரல் கொஸ்டின் இருக்கு. நம்ம ஒரு உங்களுக்கு
ஒரு இடம் இருந்தா ஒரு வீடு இருந்தா இந்த படத்தை நீங்க வந்து சின்ன வீடோ பெரிய வீடோங்க இங்க இருக்கோ ஊர்ல இருக்கோ இந்த படத்தை நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு வேற மாதிரியான நெகிழ்ச்சியான ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம குடும்பங்கள் தாண்டி வந்த வழியை வந்து பாப்பீங்க. சூப்பர்ல கரெக்டா சொல்லிருக்காங்க. ஆனா இன்னும் வீடு வாங்கல அந்த குடும்பத்து மாதிரியே ஒரு குடும்பம்னா அந்த படம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. கண்டிப்பா தப்பா சொல்லல, லைக் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா நான் வீடு வேண்டாம் நான் சொல்றேன். சில பொருளாதார மேதைகள் இருப்பாங்க. அந்த பொருளாதார மேதைகள் வந்து உங்கள்கிட்ட பெரிய பெரிய ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. ஆனா அந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் படி அவங்களே வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கும். அவங்க வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் நகை வாங்குவாங்க. ஆனா இவங்க நம்ம கிட்ட இந்த அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க, சொந்த வீடு வாங்கி என்ன பண்ண போற, உன் வயசு என்ன ஆச்சு, உன் வயசுக்கு வந்து என்ன சம்பாதிக்கிற நீ, இப்படி கால்குலேட் பண்ணி இவ்வளவு இதுல உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு கடைசியில நீ வந்து வாழ்றதுக்கே வழி இல்லாதவன், நீ போய் சாவு அப்படிங்கிற லெவலுக்கு அது இருக்கு. அப்படிலாம் இல்லை. அவங்க எல்லாமே கொடுக்குற அட்வைஸ் நம்ம பார்க்கும்போது ஏன் கோவம் வருதுன்னா, வீடு வாங்காதீங்கம்பாங்க. ஏன் பாரு, ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா, வீடு வாங்கினா கடன் வாங்கிடுவீங்க, கடன் வாங்கினா இவ்வளவு வட்டி கட்டுவீங்கன்ட்டு. இல்ல சில பிசினஸ் கம்யூனிட்டிஸ் அப்படி பண்றாங்களே வீடு வாங்காம. நான் சிம்பிளா சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் வீடு இருக்கு, வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வீடு இருக்கு, அவங்க செட்டில் ஆக வேண்டாம்னு நினைக்கிற இடங்கள்ல அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி, அவங்க கிட்ட கடை இருக்காதா? கடை இருக்கும், சொந்த இடத்துல கடை வச்சிருப்பாங்க, ட்ரேடர்ஸ். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். வீடுங்கிறது ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம், அது வாங்கி தான் தீரணும். உங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல முதன்மையில இருக்க வேண்டியது வீடு. ஏன் நான் சொல்றேன்னு பாருங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்ல நீங்க ஒரு வீடு வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, கடன் வாங்கி தான் வாங்கியிருப்பீங்க, கடன் அடைச்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடன் வாங்கி அந்த வீடை வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு அந்த வீட்டோட மதிப்பு என்ன? வேல்யூ ஏறிச்சு. இதேதான் அடுத்தும் நடக்கும். வீட்டோட வேலையெல்லாம் குறைஞ்சிருங்கிறது யாரையும் நம்பாதீங்க தயவு செஞ்சு. நிலத்தோட வேல்யூ, வீட்டோட வேல்யூ குறையவே குறையாது. இதை மனசுல புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிலத்துக்கு வேல்யூ அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே போல தங்கத்துக்கும் வேல்யூ அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அதுவும் தங்கத்தை பிசிக்கலா வாங்குங்க. இது என்னோட அட்வைஸ். டிஜிட்டல் தங்கம், டிஜிட்டல் எல்லாம் அது ஏமாத்து வேலை. டிஜிட்டல் கிரிப்டோ எல்லாம் ஏமாத்து வேலை. ஷேர் மார்க்கெட் அதுக்கு இது எல்லாம் ஏமாத்து வேலை. தயவு செஞ்சு அதுல எல்லாம் போய் ஏமாறாதீங்க. ஹார்ட் கோல்டு, ஒரிஜினல் பிசிக்கல் கோல்டு, அதை வாங்குங்க, நகையா வாங்குங்க, வாங்கி கொடுங்க. மனைவிக்கும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் அது. புரியுதுங்களா? அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சர்ப்ரைஸா ஒரு மோதிரமோ ஒரு இதோ வளையலோ நான் அப்பப்ப நீங்க வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். கொஞ்சம் செய்கூலி சேதாரம் இருக்கும். அந்த செய்கூலி சேதாரத்தை யோசிச்சிங்க அப்படின்னா வீட்டுல செய்கூலி சேதாரம் ஆகி போயிடும். அதனால மனைவி கேட்கும் போது நகைகள் வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுத்துருங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு நாளை பின்ன ஏதாவது கஷ்டம்னா அதை நீங்க வச்சு கடன் வாங்கிக்கலாம். அதுல ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் போராடி நம்ம தடுத்துருவோம், கவலைப்பட வேணாம். ஸோ அது நகை இருப்பதும் தங்கம் இருப்பதும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு. குறிப்பா தமிழர்கள் இந்த அட்வைஸை கேட்டு வாழ்ந்துருங்க. அடுத்தவன் சொல்றான்னு யோசிக்காதீங்க. அதே போல வீடு வாங்க முடிஞ்சா கடன் உடனவங்க வாங்கியாச்சு, நீங்க வீடு வாங்கிருங்க. சொந்த வீடு நமக்கு வேணும். முடிஞ்ச வரைக்கும் வீடு வாங்குறத ப்ரையாரிட்டி நம்பர் 1ல வைங்க. இந்த கார் வாங்குறது இதெல்லாம் அடுத்த ஆடம்பர விஷயங்கள். இங்க நிறைய பேர் என்ன சென்னையில எல்லாம் பண்றாங்கன்னா, வீடு இருக்காது, சொந்த வீடு இருக்காது, ஆனா பெரிய கார் வாங்கிடுவாங்க. நான் அதான் பெரிய கார் இந்த சென்ஸ் நான் என்னன்னா BMW, ஆடி இந்த மாதிரி பெரிய லெவல் கார் வாங்கி அதுக்கு லோன் கட்டுறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கும். ஆனா வீடை வந்து ரெண்ட் கட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இது வந்து டிப்ரிஷன் இவங்க மாதிரியான தப்பான அட்வைஸை கேட்டுக்கிட்டு. ஏன் இவங்க இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் சில பேர் அது என்னன்னே, அதுக்கு காரணம் என்னன்னே எனக்கு புரியல. ஆனா அவங்க சொல்றது ஒரு தப்பான அட்வைஸ். அதுவும் மிடில் கிளாஸை வந்து கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸாவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அது. கடைசி வரைக்கும் ஏங்க ஒருத்தன் வீடு வாங்கிட்டானா அவன் வேறங்க, அவனுக்கு சொந்த வீடு இருக்குன்னா அவன் வேறங்க, ஹவுஸ் ஓனர் அவன் வேற, அவனோட ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சு. ஒரு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரன். வீடு இல்லாம இருக்கு, நீங்க உங்க வேலையை வச்சுதான் உங்களுக்கு லோன்ல இருந்து எல்லாமே நடக்கும். இப்ப ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, நாளைக்கு ஏதோ பெரிய கஷ்டம், அந்த வீட்டை அடமான வச்சு கூட நீங்க லோன் எடுக்க முடியும். ஆனா அதுக்கு யாரும் இன்னும் பெரிய இதெல்லாம் தேவை கிடையாது. ஆனா இந்த நீங்க வேலையில பத்துக்கிட்டு மட்டும் நீங்க லோன் எடுத்துக்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி எத்தனை லோன் இருக்கு, உங்களுக்கு மாச செலவு எவ்வளோ, அத்தனையும் கேட்பான். தப்பு இல்ல, அவன் கேட்டுதான் கொடுப்பான். ஆமா, அவன் நீங்க கட்ட முடியுமா, உங்களுக்கு உடம்புல பிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கு, என்ன வயசு ஆகுது, எல்லாம் கேட்பான். கடைசியில கொலாட்ரலும் கேட்பான். புரியுதா? கொலாட்ரல் உங்ககிட்ட என்ன இருக்கும்? எதுவும் இல்லை, அடமானம். ஸோ அதுதான். அதனால சொத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நிலங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க வீடு வாங்கணும் கூட இல்லை, எங்க இல்லைங்க நாங்கள் சென்னைக்குள்ள எங்களாம் வாங்கவே முடியல, கையில வசதியே இல்லை, பத்தலை அப்படின்னா ஊருக்கு அவுட்டர்ல கூட லேண்ட் வாங்கி போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லேண்டாவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டாவும் பண்ணுங்க. அதாவது லேண்ட் வாங்கி போட்டு உன் வேலை எங்க இருக்கிறோ அங்க வந்து ஒரு வாடகை வீட்டுல கூட இருந்துக்கோங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து எப்பவுமே லேண்ட்ல போடுங்க. நிலம் வேணும், முடிஞ்சா வீடு கட்டுற வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்குன்னா வீடு வாங்கிடு.
இல்ல லேண்ட் வாங்குற அளவுக்கு தாங்க என்கிட்ட இருக்கு, அதுவும் ஊருக்கு அவுட்டர்ல தாங்க வாங்கினா வாங்கி போட்டுரு. கையில காசு இருக்கும்போது அதை இந்த மாதிரி ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுங்க. தயவு செஞ்சு அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இதுல கோட்டை விட்டுறாதீங்க. வாடகை வீட்டுல இருக்கிறது உண்மையிலேயே நமக்கு அது ஒரு நல்ல ஃபீல் இருக்காது. சொந்த வீட்டுல இருந்து பாருங்க, சொந்த வீட்டுல காத்து கூட வாசனையா இருக்கும். இதுதான் உண்மை. நிம்மதி பெருமூச்சா இருக்கும். பல ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. இது வாடகை வீட்டுல இருக்க ஒரு அத்தனை பேர் உணர்ந்துருப்பாங்க. ஸோ சிம்பிள் அஸ் தட். நீங்க நல்ல வாடகை வீட்டு ஓனர், நல்ல இது இன்வால்வே ஆகாம இருக்காரு, என்ன வேணாலும் இருங்க, அது நம்ம வீடு கிடையாது. ஸோ இதுல அதனால வந்து இந்த தப்பான அட்வைஸ்ல நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடு வாங்கணும், அதை ப்ரையாரிட்டியில வைங்க. நீங்க சொன்னீங்களே இன்னைக்கு அந்த கஷ்டத்துல இருக்க, கஷ்டப்பட்டாது வாங்கிருங்க, அதை நோக்கி ஓடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இந்த மண்ணுல நமக்குன்னு இருக்கக்கூடிய நிலம், நம்ம பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான், வேற எதுவும் கிடையாது. நீங்க இந்த பொருட்கள் வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, இப்படி ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்றது எதுவுமே இருக்காது. அடுத்து நீங்க உங்க குடும்பத்துக்கு எதை கொடுத்துட்டு போறீங்க? இந்த நிலங்களும் இந்த சொத்துக்கள் தான். இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. கஷ்டப்பட்டாவது உழைச்சாவது மேல வாங்க. ஏன்னா இந்த குடும்பத்தை பத்தி நீங்க அதை தான் கத்துக்கணும். ஏதாவது விட்டாங்களா? ஆமா, அவங்க அந்த அம்மா எல்லாம் வந்துட்டு வருமானம் இருக்காது, ஒரு 15,000 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னு டக்குன்னு முறுக்கு சுட ஆரம்பிப்பாங்க. இட்லி உப்புமா செஞ்சவங்க முறுக்கு சுட மாட்டாங்களா? அப்ப முழுக்க வந்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த வீடு வந்து கனவு அடைகிறாங்க. அந்த கனவு அடைஞ்சோடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அதை நம்மளால அதோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். அதே தான் உங்க குடும்பங்களுக்கும் நடக்கும். அந்த கனவை நீங்க அடைஞ்சு பாருங்க. வீடு இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, வீடை வாங்கி பாருங்க. அப்பதான் இந்த உலகமே நமக்கு, இந்த உலகத்துல நமக்கு ஒரு இடம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல், அதை உணர்றது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் உணர்வு. அதை தயவு செஞ்சு எல்லா மனிதர்களும் உணரணும் அவங்க வாழ்க்கையில. அப்ப அதுக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த சிட்டி டெவலப்மெண்ட் இந்த இதுல எல்லாமே அந்த நம்ம எல்லா மக்களுக்குமான வீடுங்கிறது ஒரு பெருங்கனவா மாத்தி விட்டாங்க. இன்னைக்கு வீடு இருக்குங்க, வாங்க முடியல. வீடு இருக்கு, அதான் சொல்றேன்ல, அந்த மார்க்கெட் ரேட்ஸ் வந்து வேணும்னே தப்பா இருக்கு, வேணும்னே தப்பா வச்சிருக்காங்க. வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேட்ஸ் குறையணும். வாங்குறதுக்கு ஆள் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலா சீனால நடந்துருச்சு. சரி, சீனால வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டெவலப்பர்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட காசு இருக்கு, வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை. ஸோ மக்களோட அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி ஃபுல்லா கட்டிடுறது, கட்டிட்டு வாங்குறதுக்கு இல்லாம அப்படியே மூடி வச்சிருக்காங்க. அப்படியே பழைய பில்டிங்ஸ் எல்லாம் கிடக்குது, இன்னும் காலி சிட்டிஸே கிடக்குது சீனால. அதே மாதிரி ஒரு இதை நோக்கி சவுத் இந்தியா போய்கிட்டு இருக்கு. நார்த்ல இந்த பிரச்சனை கிடையாது. நார்த்ல தேவைக்கு தான் வீடு கட்டுறாங்க. இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்ல, ரேட் அநியாயத்துக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு வீட்டை கட்டிக்கிட்டே இருந்தா யார் வாங்குவா? ஸோ இது இப்போ சைனால நடந்த அதே இன்ஃபிளேஷன் பிரச்சனை நம்ம ஊர்ல நடக்க போகுது. அதோட விசிபிள் இதுதான். வீடுகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்ப மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா எக்ஸஸா பொருட்கள் உற்பத்தி ஆகக்கூடாது. எக்ஸஸா பொருட்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குல்ல, இதுல வீடு வாழ்ந்துகிட்டே இருக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்ப இன்னொன்னு பாருங்க, இந்த ஐடி செக்டர்லாம் டெவலப்டா இருந்த ஸ்டேஜ்ல நிறைய பில்டிங்ஸ் கட்டி வாடகைக்குலாம் விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துலயுமே பாருங்க வாடகைக்கு வரக்கு ஆள் இல்ல, காலி இருக்கு. வாங்கினவங்க திருப்பி விற்கவும் ட்ரை பண்ணிட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்ல. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கு ஓஎம்ஆர்ல, அங்க பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் செம்ம இது பாரு, ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி, ஃபாரின் வீடு மாதிரி இருக்கு, வியூலாம் வேற லெவல். அவன் விற்க ட்ரை பண்ணிருக்கான் இப்போ. டேய் நான் யோசிச்சேன், நீ ஏன்டா முதல்ல அதை வாங்கின? வாங்குறது ஓகே, ஆனா இப்ப அதை வாங்கிட்டு அதை விற்க முடியல. விற்கிறதுக்கு இப்ப இவங்க வாங்கும்போது இவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வாங்கிடுறாங்க. இப்ப நீங்க விற்கும் போது லோன் எப்படி இது பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் வச்சு தானே வர முடியும். சோ ஆட்டோமேட்டிக்கா அங்க இடத்துல லாக் ஆயிருது, சிக்கலாயிருது. ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. விற்க முடியாம கிடையாது, விலை இறங்கணும். விலை இறங்க விடாம தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் பண்ற மாஃபியா கும்பல் தான் இந்த வேலையை பண்ணுது. அந்த மாஃபியா யாருன்னு நமக்கு தெரியும். ஒரு ஆளு அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாப்புல, அப்புறம் காசு வாங்கிட்டு அமைதியாயிட்டாப்புல, மாத்தி பேசுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுதான் விஷயம். இது மாறணும். மாறினாதான் எல்லா மக்களாலையும் வீடு வாங்க முடியும். அவங்களுக்குன்னு ஒரு நிலத்துல ஒரு வீடு கட்டி இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயங்கிறது இந்த படத்தை பார்த்தா தெரியும். சரி, கடைசியா ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டின், தப்பா எடுத்துக்கூடாது. நம்ம வந்து அவ்வளோ ஜனத்தொகை அதிகம், வீடு இல்லாதவங்க தான் அதிகமா இருக்காங்க. எல்லாராலையும் வந்து வீடு வாங்க முடியும், அந்த மாதிரி ஒரு நிலை வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையாகவே அதை நோக்கி நகருவதுதான் இன்னைக்கு இந்தியா வந்து பொருளாதாரத்துல வளர்ந்துருக்குலாம் பேசுறோம். ஹாப்பி இண்டெக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஒரு நாட்டுக்கு இந்தியா எங்க இருக்குது? இல்லவே இல்லைங்க, அந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஹாப்பி இண்டெக்ஸ்னா மனுஷன் நிம்மதியா இருக்கிறானான்னு பார்க்கணும். மனுஷனுக்கு என்னங்க வேணும்? பணம் வேணுமா? பொருள் வேணுமா? என்ன வேணும்? நிம்மதி வேணுங்க.
அந்த நிம்மதியில இந்தியா போயிருச்சுங்க. உலகத்துல எங்கேயோ போய் கிடக்குது, எத்தனையோ இடத்துல கிடக்குது, அதுக்கு கடைசியில கிடக்குது. பின்லாந்துக்கு பின்லாந்துல இருக்கோம் நம்ம, அப்படியே இந்த சைடு இருக்கோம் அப்படியே. அப்ப ஹாப்பி இண்டெக்ஸுங்கிறத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ பூட்டானோ ஏதோ ஒரு நாடுலாம் வந்து நமக்குலாம் ரொம்ப மேல இருக்காங்க. ஆனா ஏழை நாடு அவங்கலாம். அப்ப என்னன்னா மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. ஸோ மக்கள் இங்க நம்ம நிம்மதியா இருக்குமா? அப்படியே வாழ்க்கையில வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அப்ப அது மாறணும் அப்படின்னா இதெல்லாம் சிலது மாறணும். மனிதனுக்கு எப்ப நிம்மதி இருக்கும்னா தனக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது அது நிம்மதியை கொடுக்கும், உண்மையிலே அது கொடுக்கும். அந்த நிம்மதி வந்து எல்லாருக்கும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். புரியுதுங்களா? எந்த ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய நபரும் அதை தான் விரும்புவாங்க. சிலர்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா உனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். எல்லாருமே வீடு வாங்கணும்ன்றதுக்கு விருப்பம் இல்லை அவனுக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் வீடு வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆயிரும். எல்லாருக்கும் சொந்த வீடு இருந்தா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுவான். எல்லாருக்கும் வீடு வேணுங்கிறது இட்ஸ் நெசசிட்டி. அந்த நெசசிட்டியை வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அத்தகைய ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்க வேண்டியது நம்மை போன்ற இளைஞர்களுடைய கடமை. இதைத்தான் நம்ம சொல்றோம். ஸோ எல்லாருக்கும் வீடு வேணுங்கிறதுல இருந்து நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தையும் வச்சுக்கிட்டு தேவையில்லை. அது இருந்தா தான் மனிதனுக்கு நிம்மதியா இருக்கும். பல பேரோட வாழ்க்கை வந்து மேலோங்கும். வாடகை நீங்க அதுக்காக வாடகை வீடு தவறு அப்படின்னு சொல்ல, பை ஆப்ஷன் நீங்க வாடகைக்கு போறீங்கிறது வேற. இப்போ ஒரு இடத்துல இருக்கும், நம்ம குழந்தைக்கு ஸ்கூல் பக்கத்துல அங்க இருக்கும், அந்த வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது அது வேற. அதே போல நமக்கு ஆஃபீஸ் வந்து உள்ள இருக்கு, ஆனா நமக்குன்னு ஒரு இடமே இல்லை, நமக்குன்னு ஒரு சொத்தே இல்லைங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷன் அது நமக்கு. அதுல மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அதை வந்து நம்ம ஏற்படுத்தணும் எல்லாருக்கும். ஓகே ஃபைன். ஸோ யாருமே இதை பார்த்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, குடும்ப தலைவர்கள் தலைவிகள்ன்றால தான் இந்த கடைசி 2 கேள்வியில கேட்டேன். நிஜமாவே எல்லாருமே வந்து வீட்டை வாங்குறத நோக்கி போனோம். இது தாண்டி இதுல சுத்தி இருக்க நிறைய இதுல சித்தார்த்தோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இதை பாக்குற வீடியோஸ்ல பாக்குறவங்க இன்ஜினியரிங் வேவ்ல மாட்டிக்கிட்டவங்க, இன்ஜினியரிங் இதுல மாட்டிக்கிட்டு கடைசியில வந்து கஷ்டப்பட்டதுன்னு அதுக்காக வேலையை டக்குன்னு விடணும் அப்படிங்கிறது இல்ல. இங்க என்ன அப்படின்னா சித்தார்த்துக்கு இருந்த ஒரே இன்டென்ஷன் எப்படின்னா தன் குடும்பத்தை கவனிக்கணுங்கிற அந்த ஒரு தாட் வந்து சித்தார்த்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். பொறுப்பு இருக்கும். ஆனா அவனுக்கு அந்த ஒரு டைமிங் அண்ட் இது எல்லாமே மாறி மாறி போயிருக்கும். அதனால தோத்துக்கிட்டே இருப்பாப்ல. ஆனா அந்த பொறுப்பை வந்து இழக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆண் மகனுக்கு தேவையானது அதுதான், அந்த பொறுப்பு. 2வது வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க மைண்டை. இது இன்னும் ஒரு சின்ன ட்ரிக்கு, என்னவா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைக்க ஆரம்பிங்க. அப்படியே நடக்கும், அது தானா அமையும். நீங்க வாட்டு நினைக்க ஆரம்பிங்க, என்ன நம்ம பண்ணணும், அதுக்கு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது. அதை நோக்கி வேலையை செய்ய ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இந்த படத்துல இருந்து கத்துக்க வேண்டியது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கத்துக்கலாம். ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இந்த படத்தை நீங்க நேர்ல போய் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில டைமென்ஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். நீங்க ஒரு ஹவுஸ் ஓனரா இருந்தீங்கன்னா அப்படி நடந்து கூடாதுன்னு அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கும். உன் பொண்ணு படிக்குதுன்னா அதுக்குன்னு அந்த பையனை போயிட்டு படிக்க கூடாதுன்னு என்ன பேச்சு. ஓகே ஓகே நைஸ். ஒரு பாசிட்டிவான எண்டிங்கா அந்த படம் மாதிரியே முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு உத்வேகத்தை கொடுக்கும் இந்த வீடியோ. மிக்க நன்றி பாரி. நன்றி.